ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மொரீசியஸ் பிரதமர் நவீன் சந்திரா பேச்சுவார்த்தை. இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை. பிரதமர் மோடி மற்றும் மொரீசியஸ் பிரதமர் நவீன் சந்திரா முன்னிலையில் இரு நாடுகளுக்கு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. ஆராய்ச்சி, கல்வி சார்ந்த ஒத்துழைப்பிற்காக சென்னை IIT மொரீசியஸ் பல்கலைக்கழகத்துடன் ஒப்பந்தம். இந்தியாவிலேயே உருவாக உள்ள நாட்டின் முதல் போர் விமான என்ஜின் பிரான்ஸ் நாட்டின் சஃப்ரான் நிறுவனம் DRDO-உடன் இணைந்து உருவாக்க திட்டம். திமுக ஆட்சியில் மேற்கொள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 77% செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. எஃகு போன்ற உறுதியோடு $1 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் இலக்கை அடைவோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. கிருஷ்ணகிரி பாகலூர் புறவழிச்சாலை மற்றும் சேட்டலைட் டவுன் ரிங் ரோடு பகுதிகளை இணைத்து அறிவுசார் வழித்தட திட்டம். ஓசூரில் அமையும் விமான நிலையத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெறுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பாமகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்து அன்புமணி நீக்கம். கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதால் நடவடிக்கை என ராமதாஸ் அறிவிப்பு. கட்சியின் நற்பெயருக்கும் கட்சியின் வளர்ச்சிக்கும் கட்சியை அழிக்க முயற்சிக்கும் மருத்துவர் இரா அன்புமணி அவர்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். மேலும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து எந்த நிமிடம் முதல் அவர் நீக்கப்படுகிறார். பாமகவில் நீக்கப்பட்ட அன்புமணியுடன் பாமகவினர் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என ராமதாஸ் உத்தரவு. அன்புமணியுடன் தொடர்பு வைத்துக் கொள்பவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அன்புமணி வேண்டுமானால் புது கட்சி தொடங்கிக் கொள்ளலாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை நீக்கும் அதிகாரம் ராமதாசுக்கு இல்லை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். நிர்வாகிகள் நீக்கம், சேர்க்கை போன்ற ராமதாஸின் அறிவிப்புகள் பாமக விதிகளின்படி செல்லாது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் பாலு விளக்கம். பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாரின் மணிமண்டபம் திருவுருவச் சிலையை 2 மாதங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைப்பார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனின் 68வது நினைவு தினத்தையொட்டி உருவப்படத்திற்கு EPS மலர் தூவி மரியாதை. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக இறுதி மூச்சு வரை பாடுபட்ட தியாகச் செம்மல் என புகழாரம். தியாகி இமானுவேல் சேகரன் உருவப்படத்திற்கு கட்சி அலுவலகத்தில் மரியாதை செலுத்திய தாவேக தலைவர் விஜய். இமானுவேல் சேகரனின் உரிமை போராட்டங்களும் தியாகமும் போற்றுதலுக்குரியவை என பதிவு. OPS உடன் தான் தொலைபேசியில் பேசியதாகவும் தேவைப்பட்டால் TTV தினகரனுடனும் பேசுவேன் என்றும் நயினார் நாகேந்திரன் தகவல். ஆட்சி மாற்றத்திற்காக யார் யாரிடம் பேச வேண்டுமோ கட்சியின் மாநில தலைவராக முடிந்தளவில் அப்பணியை செய்வேன் என்றும் விளக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாலம் கிராமத்தில் ஒரு பெண் உள்பட 2 பேர் தலை துண்டித்து படுகொலை. முறையற்ற உறவு காரணமாக இருவரையும் கணவர் கொலை செய்ததாக போலீசார் தகவல். வாகனங்களுக்கான அபராத நிலுவைத் தொகையை செலுத்தினால்தான் இன்சூரன்ஸ் புதுப்பிக்க முடியும். புதிய நடைமுறையை கொண்டுவர சென்னை மாநகர காவல்துறை திட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஓசியில் டீ கேட்டு மாஸ்டரிடம் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டல். தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ரவுடி தலைமையிலான போதை கும்பலுக்கு போலீசார் வலை. மோடியும் அமித்ஷாவும் என் மீது அளவற்ற அன்பும் பாசமும் வைத்துள்ள போது நான் ஏன் பதவி விலக வேண்டும்? பதவி விலகப் போவதாக நாளிதழ் செய்தி பற்றி கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் மறுப்பு. 20% எத்தனால் கலந்த பெட்ரோலால் என்ஜின் பாதிக்கப்படும் என சமூக ஊடகங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுகின்றன.
அரசியல் ஆதாயத்துக்காக சிலர் பணம் கொடுத்து அவதூறுகளை பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வேதனை. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு மாற்றி வாக்களித்திருக்கலாம். தங்கள் எம்பிக்கள் அனைவரும் இந்தியா கூட்டணி வேட்பாளருக்கே வாக்களித்ததாக திரிணாமுல் காங்கிரசின் அபிஷேக் பானர்ஜி உறுதி. சென்னையில் வழிப்பறியில் ஈடுபட்டு போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்ட ரவுடிகள் இருவர் காவல் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம். போலீசாரை எட்டி உதைத்த ரவுடிக்கு காலில் மாவு கட்டும், மற்றொரு ரவுடிக்கு கையில் மாவு கட்டும் போடப்பட்டது. சென்னை திருவொற்றியூரில் நகைக்கடையில் நெற்றியில் குங்குமத்துடன் பர்தா அணிந்து வந்த பெண் கடை உரிமையாளரிடம் கத்தியை காட்டி மிரட்டி நகை பறிக்க முயற்சி. முகமூடி பெண்ணை மடக்கி பிடித்து கத்தியை பறித்த நகைக்கடைக்காரர் குடும்பத்தினர். 2929 கோடி ரூபாய் வங்கிக் கடன் மோசடி தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. கடந்த மாதம் சிபிஐ வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் அமலாக்கத்துறையும் தற்போது நடவடிக்கை. நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராக குல்மன் கீ சிங் என்பவர் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல். நாட்டின் முக்கிய பிரமுகராக அறியப்படும் குல்மன் ஜென் இசட் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். தீவிர வலதுசாரி ஆதரவாளரும் தனது நண்பருமான சார்லி கிர்க் படுகொலை அமெரிக்காவின் கருப்பு தினம் என ட்ரம்ப் அறிவிப்பு. அரசியல் ரீதியான கொலைக்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திட்டவட்டம். கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் மற்றும் வீரபத்ர சுவாமிக்கு இளையராஜா 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைர கிரீடம், வாள் உள்ளிட்டவை காணிக்கை. கோவில் வளாகத்துக்குள் ஆபரணங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நிர்வாகிகளிடம் வழங்கினார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.